இன்பமும் துன்பமும் வாழ்க்கையில் சரிசமம்னு நினச்சி வாழக்கூடியன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான். எதையுமே அதிகம் அழட்டிக்க மாட்டாங்க. ஏன்னா கஷ்டம் வராத மனுஷங்க யாரும் கிடையாதுன்னு இவங்களுக்கு தெரியும். ஒரு ஸ்டெடியாக இருக்கக்கூடியன்னு கேட்டிங்கன்னா இவங்க தான். ஒரு விஷயத்துக்கு கூட ஒரு பிரச்சனை வருதுனாலுமே அது மாற்று வழி தயாராக வச்சுருக்கக்கூடியன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தாங்க. பெரும்பாலும் இவங்க யாரும் கேட்டிங்கன்னா இந்த மீன ராசிக்காரங்க தான். மீனாக அடையாளமாக கொண்டு இருக்கக்கூடியவங்க. மீன் தான் இவங்க சின்னங்கிற மாதிரியே இவங்க கண்ணு கூட அப்படிதாங்க. மீன் மாதிரியான கண்ணுக்கு சொந்தக்காரங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இவங்க தான். கண்ணாலே எல்லாரையும் கொக்கி போட்டு இழுத்துருவாங்க. அப்படிப்பட்ட வசீகரமான கண்களுக்கு சொந்தக்காரங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான். முழு சுபகர்கன்னு சொல்லக்கூடிய ராசி அதிபதி தான் இவங்களுக்கு குரு பகவான். இவங்க குரு பகவானாக கொண்டிருக்கிறது ஒரு வகையில் நல்லதுன்னு சொல்லலாங்க. உள்ளுணர்வுங்கிறது பேசவங்களுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்கன்னா அடுத்து நடக்க போகிறது என்னங்கிறது உங்கள் உள்ளுணர்வுங்கிறது சிறப்பாக பேசுங்க. என்ன ஒன்று கற்பனையான கவலையாலேயே பாதி வாழ்க்கை பொறுத்த வரைக்குமே இவங்க வீணாக்கிடுவாங்க. மனசில் குழம்பிக்கிட்டு தவிக்க கொடுங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான். ஆனால் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வாழ தெரிஞ்சவங்க இந்த ராசிக்காரங்க அந்த விஷயத்தில் கெட்டிக்காரங்கன்னு சொல்லலாங்க. இவங்கள ஆன்மீகவாதின்னு சொல்லலாம். பெரும்பாலும் தெய்வத்து மேலே அளவில்லாத நம்பிக்கை இருக்கும். நாள் பூரா சாமி கும்பிடாமல் இவங்க இருக்க மாட்டாங்க. கும்பிடாத நாளே இல்லைன்னு சொல்லலாம். எதுவாக இருந்தாலும் தெய்வத்து மேலே பாரத்தை போட்டு செயல்படக்கூடிய தன்மைங்கிறது உங்களுக்கு உண்டுங்க. தெய்வ வழிபாடுன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தெய்வத்துக்குமே இந்த ராசிக்காரங்கன்னா ரொம்ப பிடிக்குன்னு சொல்லலாம். தெய்வ பலம் தெய்வ அனுகூலம் நிறைஞ்சிருக்கக்கூடியன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான். அதனால தான் நிறைய பேத்துக்கு பொறுத்த வரைக்குமே மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கனவு மூலமாக நடக்கக்கூடியது தெரியக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது பெரும்பாலும் இருக்கக்கூடிய வாய்ப்புண்டு. அப்படி மீன ராசி என்பது உங்களுக்குமே கனவு மூலமாக தெரிஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மீன ராசி என்பது உங்கள் வாழ்க்கையில் நிறைய பாதிப்புங்கிறது இல்லாமலாம் இல்லை. நாளுக்கு நாள் ஏதாவது ஒரு வகையில் பாதிப்புங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் நல்லதை நினச்சி போனால் கூட பல வகையிலும் பாதிப்புங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குதுங்க. மன உளைச்சல் அதிகம் தான். நிறைய ஏமாற்றம், மன கஷ்டம், மன வேதனை, தேவையில்லாத பிரச்சனை, தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கை, தொழில் விஷயமா இருக்கட்டும், இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை தான். இந்த ஊர்லேயே இருக்கலாமா வேற ஊருக்கு போயிடலாமான்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு இந்த நேரங்கிறது மன வேதனை, மன உளைச்சலுங்கிறது கொஞ்சம் நாளுக்கு நாள் அதிகமாக இருக்குது. சொந்த பந்த வகையிலுமே கொஞ்சம் அளவு அதிகமான பிரச்சனை, தர்ம சங்கடங்கள் நீங்கள் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. பெரும்பாலும் தந்தை தான் உங்களுக்கு எல்லாமே நினைக்கக்கூடியங்கன்னு கேட்டிங்கன்னா மீனராசிக்காரங்க தான். தந்தையை ரோல் மாடலாக வச்சு வளரக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனால் தந்தைக்கு உங்களுக்குமே இந்த நேரங்கிறது மனசாபம் சந்திக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. எந்த வகையிலுமே ஆதாயங்கிறது இல்லை. வாழ்க்கையில் ஒரு முடிவு எடுத்து நீங்கள் செயல்பட்டீங்கன்னா அந்த முடிவு பெரும்பாலும் இந்த நேரங்கிறது தப்பாக முடிஞ்சுட்டு வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி நிறைய ஏச்சும் பேச்சும் வாங்கக்கூடிய தன்மையோட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. எவ்வளோ பணம் சம்பாரிச்சாலும் உங்கள் ஆசைப்பட்ட மாதிரி இந்த நேரம் வாழ முடியலைங்க, அனுபவிக்க முடியலைங்க. அந்த அளவுக்கு கஷ்டங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. பிரச்சனை கஷ்டம் இல்லாமலாம் இல்லை, நாளுக்கு நாள் சரியாகிற நீங்கள் நினச்சி போராடிட்டு தான் இருக்கிறீங்க. தெம்ப விட்டதில்லை, தெய்வத்தை மேலே நம்பிக்கை விட்டதில்லை. இனி வரக்கூடிய நாட்களாவது சிறப்பாக அமையுமாங்கிறதான் மீன ராசி அன்றவர்களுக்கு ஏக்கமாக இருந்துட்டு வருது. அந்த வகையில் இனி வரக்கூடிய 15 நாட்களுக்கு குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், அதே மாதிரி தொழில் வியாபாரமாக இருக்கட்டும், குழந்தைகள் நிலையாக இருக்கட்டும், உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போகிறீங்க. ஆனாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த நேரம் எந்த விஷயம் உங்களுக்கு சாதகம், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணும், இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காண நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். பெரும்பாலும் இனி வரக்கூடிய நாட்களில் மீன ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பயனை பெற போறீங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. இந்த மகாலய பட்ச காலம் சொல்லக்கூடிய இந்த 15 நாட்கள், அதாவது புரட்டாசி அமாவாசைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த 15 நாட்கள், இந்த நாட்களில் ஒரு சில விஷயம் செய்கிறதால மீன ராசி அன்பர்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் தடை இருந்துக்கிட்டே இருக்குது, எந்த வகையிலையும் நல்ல மாற்றம் இல்லை, ஏமாற்றம் அதிகம், சண்டை சச்சரவு அதிகம், அண்ணன் தம்பி உறவு வகையில் ஒரு நல்ல நிலைமை இல்லை, குடும்ப வாழ்க்கையில் நல்ல நிலைமையிலும் யோசிக்கக்கூடியவங்க இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிறது நல்லது. பெரும்பாலுமே அமாவாசை நாட்கள்னு சொன்னாலே இந்த சூரியன் சந்திரன் இணைக்கூடிய அமைப்பை பொறுத்த வரைக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே கருதப்படும். ஒரு சின்ன மந்திரம் சொன்னால் கூட அதுக்கு ரெட்டிப்பான பயன் கிடைக்கக்கூடிய நாட்கள் பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை நாட்கள் தான். அதுவே இந்த ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை எல்லாமே ரொம்ப முக்கியமான நாட்களாக கருதக்கூடிய நாட்கள். அந்த நாட்களை பொறுத்த வரைக்குமே நம்ம என்ன செய்வோம், முன்னோர் வழிபாட்டை செய்ய சொல்லுவாங்க செய்வோம், குலதெய்வ வழிபாட்டை செய்ய சொல்லுவாங்க செய்வோம். முன்னோர் வழிபாடு அந்த நாட்களில் செய்கிறத பொறுத்த வரைக்குமே ஒரு அளவில்லாத பலன் தான், நம்ம குழந்தை தலைக்கக்கூடிய வாய்ப்பு தான். ஆனால் இந்த மகாலய பட்ச காலங்கிறது அதை விட முக்கியமான நாட்கள். நம்ம முன்னோர் வழிபாட்டை மற்ற அமாவாசை நாட்கள் செய்கிறப்ப நம்ம குடும்பத்தை சேர்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு தான் நம்ம திதி தர்ப்பணம் கொடுத்து படையிலிட்டு வழிபாடு செய்கிறது உண்டு. ஆனால் இந்த மகாலய பட்ச காலத்தில் நம்ம தாய் வழி சொந்தமாக இருக்கட்டும், தந்தை வழி சொந்தமாக இருக்கட்டும், நம்ம கூட வாழ்ந்து மறந்துருக்கக்கூடிய நண்பர்கள், உறவுக்காரங்க, இந்த ஆசிரியர்கள், இவங்க யாராக இருந்தாலும் சரிங்க, நம்ம தர்ப்பணம் கொடுக்கலாம். ஒரு விசேஷமான சக்திங்கிறது இந்த நேரம் உண்டு. மகாலய பட்ச காலங்கிறது
முன்னவங்க வாழ்ந்து மறைஞ்சவங்க கூட்டமாக வந்து நம்மோட மக்களோட மக்களாக கலந்து நாம் கொடுக்கக்கூடிய திதி தர்ப்பணத்துக்கு எதிர்பார்த்துருக்கக்கூடிய நாட்கள். அவங்க வயசு, அவங்க வயிறு சரி, அவங்க மனசு சரி இந்த நேரத்தில் நிறையதால நிச்சயம் நல்ல பலன் தான். பெரும்பாலும் நம்ம ஊன் கண்ணுக்கு தெரியாது. அவங்க மனசு நிறையிறது, அதே மாதிரி வயிறு நிறையிறது எல்லாமே தெரியாது. ஆனால் இந்த விஷயத்தை நம்ம செய்யறது நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான். என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பிடிச்சமான உணவு நீங்கள் படையிலிட்டு அதுக்கு முன்னாடியே நீங்கள் வீட்டை சுத்தம் செஞ்சு மனசும் சரி உடம்பும் சரி சுத்தமாக இருக்கணும். அன்றைக்கி மற்றவங்கள திட்டுறது, மற்றவங்களை காயப்படுத்துகிற மாதிரி பேசுறது, இந்த சிந்தனைகளை பொறுத்த வரைக்குமே வேறு விதமாக யோசிக்கிறது அப்படிலாம் இருக்கக்கூடாது. நல்ல சிந்தனையோடு இருக்கணும். மற்றவங்களை யாரையும் மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசக்கூடாது. அதே மாதிரி யாருக்கு நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுக்குறீங்களோ அவங்களுடைய பேரை சொல்லி நீங்கள் தொடர்ந்து அன்றைய நாட்களில் திதி தர்ப்பணம் கொடுக்கறது நல்ல பலனை ஏற்படுத்தி தரும். நீர்நிலைகளுக்கு போய் நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுத்தாலும் சரிதான். என்னால் முடியல, நான் வீட்டிலேருந்தே திதி தர்ப்பணம் கொடுக்குறேன்னு நினைக்கக்கூடியவங்களோ தொடர்ந்து இந்த விஷயத்தை செய்யலாம். அதாவது யாருக்கு திதி தர்ப்பணம் கொடுக்குறீங்களோ அவங்களுடைய பேரை சொல்லி வீட்டு வாசலில் காசுன்னு சொல்லிக்கிட்டே இந்த எள்ளும் தண்ணீரும் நீங்கள் இறக்கி பாருங்கள். இதனால் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. அன்றைய தினத்தில் காகத்துக்கு அன்னமிடுறது, பசுமாட்டுக்கு வாழைப்பழம், அகத்திக்கீரை இது எல்லாமே வாங்கி கொடுக்கறது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும். அன்றைக்கி ஒரு நபருக்காவது நீங்கள் அன்னதானம் செஞ்சுருக்கிறது நல்லது. அதே மாதிரி உடல் ஊனமுற்று இருக்கிறாங்கள அவங்களுக்கு, வயசானவங்களுக்கு, கணவனை இழந்திருக்கக்கூடியவங்களுக்கு உங்களால் என்ன பொருள் உதவி செய்ய முடியுமோ அந்த உதவி நீங்கள் செய்யலாம். சுமங்கலி பெண்கள் பொறுத்த வரைக்குமே இந்த நேரத்தில் செஞ்சுக்கிறது நல்லது தாங்க. சுமங்கலி பெண்களாக இருக்கக்கூடியவங்க இந்த தினத்தில் பெரும்பாலும் இதுக்கு முன்னாடி எல்லாமே நிறைய சுமங்கலி விரதம் இருக்கக்கூடியவங்களாம் இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த காலத்தில் நீங்கள் தாராளமாக செய்யலாம். விரதம் இருக்கணுங்கிறது இல்லை, ஒரு நாளாவது நீங்கள் வீட்டுக்கு சுமங்கலி பெண்களை வர வச்சு மங்களகரமான பொருட்களை கொடுத்து நீங்கள் இந்த நேரம் அவங்களுக்கு வழி அனுப்பி வைக்கிறதால சிறப்பான பயன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் கூட வாய்ப்புண்டு. இந்த விஷயத்தை செய்ய பாருங்கள். மீனராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். தலைக்கு வரது தலைப்பாகையோட போச்சுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நிறைய நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த செயலால் நடக்குங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மீனராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை இனி அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கு நீங்கள் பெற போறீங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாங்க. மீனராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தாங்க. ஏன்னா தனஸ்தான அதிபதி செவ்வாய் தான் வீட்டை தானே பார்க்குறாரு. உங்கள் நிலையில் இந்த நேரம் நல்ல மாற்றத்தை கொண்டு வர முடியும். மனசை மட்டும் கை விட்டுறாதீங்க, தெம்பை மட்டும் கை விட்டுறாதீங்க. இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. சங்கடம் எவ்வளோ வந்தாலுமே மாறக்கூடிய அமைப்பு தான். தடை நஷ்டம் இப்படியே போயிட்டு இருந்த வாழ்க்கையில் இனி உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகும். எங்கே போனாலும் புகழ் கிடைக்கும், கௌரவம், பாராட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என்ன ஒன்று, மனசு தேவையில்லாத அந்த ஆடம்பர செலவை பார்த்து ஏங்கும். அதை மட்டும் இந்த நேரம் தவிர்க்க பாருங்கள். மற்றபடி சிறப்பாக தான் இருக்குது. இந்த நேரம் வீட்டை சுற்றி இருக்கக்கூடியவங்களும் சரி, அக்கம் பக்கம் வீட்டாரும் சரி, அவங்களுடைய நிலையில் கவனம் செலுத்துறது வேண்டாம். என்னதான் சண்டை மனஸ்தாபம் சச்சரவு இருந்தாலுமே அவங்க நிலையில் கவனம் செலுத்துறதை விட்டுட்டு உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில், தொழில் வாழ்க்கையில் கவனம் செலுத்துறது நல்லது. ஏன்னா இந்த நேரம் பாதிப்பு அவங்களால தான். நிறைய பேர் உங்ககிட்ட ஆலோசனை பெற முயற்சிக்கிறங்கிற பேரில் அவங்களுடைய குடும்ப விஷயத்த சொல்லிவிட்டு அவங்க தான் உங்களுக்கு பிரச்சனையே ஏற்படுத்திட்டு போயிடுவாங்க. அதனால் அந்த விஷயத்தில் கவனம் கொடுக்க பாருங்கள். இந்த குடும்ப உறவு வகையில் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சீராக இருக்காது. ஏதாவது ஒரு வகையில் மனசை கஷ்டப்படுத்திட்டே இருப்பாங்க. அதனால் அவங்க நிலையிலையும் கவனம் கொடுக்குறது வேண்டாம். மற்றபடி இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. சொத்து சேர்க்கை சிறப்பாக இருக்குது. புதுசாக சொத்து வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் இந்த நேரம் நடக்கும். ஏற்கனவே சொத்து வாங்கி போட்டிருக்க குடும்பங்களுக்கு அந்த சொத்தில் வம்பு வழக்குன்னு போயிட்டு இருக்குதுன்னா அந்த நேரம் உங்களுக்கு தள்ளுபடி ஆகக்கூடிய வாய்ப்பு, தீர்ப்பு சாதகம் முடியக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் உண்டாகும். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்குமே இந்த நேரம் சிறப்பு தாங்க. பிறந்த வீட்டு வழியில் ஆதரவு சிறப்பாக இருக்குது. எங்கே போனாலும் ஒரு நல்ல நிலைமை இல்லைன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த நேரம் ஏதாவது ஒரு வகையில் ஆதரவு இருக்கிறதால கண்டிப்பாக ஒரு தெம்பு தரும், ஒரு தைரியத்தை தரும். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அது படிப்படியாக நீங்கள் கூட வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் சந்தித்த பிரச்சனை கூட நீங்குங்க, சங்கடம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்குமே இந்த மகாலயபட்ச காலத்தில் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு இனிப்பு உணவை நீங்கள் வாங்கி தர பாருங்கள். நல்ல பலன் கிடைக்கும். இதனால் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தில் தடை ஏற்பட்டிருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த விஷயத்தை செய்கிறதால அது இன்னுமே இரட்டிப்பான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரமாக தான் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி குழம்பிகிட்டே இருந்திருப்பீங்க, ஒரு முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலை. அந்த முடிவுங்கிறத நேரம் உங்களுக்கு சாதகமாக முடியும். எது பண்ணுறதா இருந்தாலும் இந்த நேரம் வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்க பாருங்கள். பின்னாடி நழுவ விட்டுட்டு வருத்தப்படக்கூடாது. வேலை வியாபாரம் சிறப்பாக இருக்குது, திறமை சிறப்பாக இருக்குது. சமயோஜித புத்தினால தான் பல விஷயங்கள் நீங்கள் இந்த நேரம் ஈடு செய்ய போகிறீங்கன்னு சொல்லலாங்க. நிறைய பாராட்டு கிடைக்கும். ஆனால் ஆரோக்கியத்தில் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் மீனராசி அன்பர்கள் நீங்கள் கவனம் கொடுக்கணும். நாளுக்குரிய புதன் 7 ஆட்சியோடு இருக்கிறாரு. ஒரு விதத்தில் கேந்திராதிபத்திய தோஷம் இருக்குதுன்னு சொன்னாலுமே மற்ற கிரகங்களோடு சேர்ந்து இருக்கிறதால தோஷம் அவ்வளோக்கா இல்லை, அவ்வளோ பாதிப்பு தராது. முடிவு எடுக்கிறதுல கொஞ்சம் நிதானமாக எடுத்தால் பரவாயில்ல, ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் கொடுத்தா பரவாயில்ல. மற்றபடி சிறப்பாக இருக்குது. ஆரோக்கியத்தில் தொந்தரவு இருந்தாலுமே மருத்துவ செலவு பெருசாக வராதுங்க. அந்த வகையில் நீங்கள் நம்பி செயல்படலாம். தொழிலை பொறுத்த வரைக்குமே சிறப்பாக தான் இருக்குது. முயற்சி கொடுக்கணும்.
பெரும்பாலும் இந்த நேரம் நிறைய ஒப்பந்தம் வரும். ஒப்பந்தங்கள் எல்லாமே அலசி ஆராய்ஞ்சு பார்த்து நீங்கள் செய்கிறது நல்லது. கவனமாக இருக்கிறது நல்லது. மற்றபடி கலைத்துறை சார்ந்திருக்கக்கூடியவங்க, அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது. பயணம் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. பயணம் அத்தியாவசியமாக இருந்தால் மட்டும் செய்ய பாருங்கள். சின்ன சின்ன விபத்துங்கிறது நேரம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால இரவு நேரம் பயணம் வேண்டாம். பயணம் அத்தியாவசியமாக இருந்தால் மட்டும் செஞ்சுக்கிறது நல்லது. முடிஞ்ச வரைக்குமே ஆடம்பர செலவை நீங்கள் இந்த நேரம் குறைக்க பாருங்கள். மற்றபடி மீன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு தான். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ராசிநாதன் குருவோட பார்வை இருக்கிறதால உங்கள் நிலையில் எந்த பாதிப்பும் இல்லை. சிறப்பாக தான் இருக்குது. அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும். எதிரி தொல்லை இல்லை. அந்தஸ்து சிறப்பாக இருக்குது. வேலை விஷயத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இடம் மாற்றம் ஏற்படக்கூடிய நேரங்க. ரொம்ப நாள் கனவு நனவாகும். எடுக்கிற வேலை வெற்றியாகும். உங்களுக்குமே பாதிப்பு இல்லை. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு உடம்புல பாதிப்பு கொஞ்சம் கொடுக்குங்க. அதனால உடல் ஆரோக்கியத்தில் கவனம் பாருங்க. பண வருமானத்தில் பாதிப்பு இல்லை. இழுபறியாக இருக்கிற வேலை கூட நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கேது சஞ்சாரம் சிறப்பாக இருக்கிறதால உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம் தான். நீங்கள் பயப்பட வேண்டாம். தெய்வத்தை மேலே நம்பிக்கை போட்டு எதுவுமே இந்த நேரம் நேர்மறை சிந்தனையோடு செயல்பட பாருங்க. நிச்சயம் நல்லது நடக்கும். நன்றி நண்பர்களே. மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,